வணக்கம், இது தாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து கிழங்கு வடை. மரவள்ளி கிழங்குல தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு, 5 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, தேவையான எண்ணெய். இப்போது கிழங்க தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு சீவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தட்டி வச்ச 1 ஸ்பூன் சோம்பு, பெருங்காயப்பொடி, பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா பிசைஞ்சி வடை தட்டுற பக்குவத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பு மேலே ஒரு வானல் வச்சு அடுப்பத்தை வச்சுட்டு வானல் சூடானதும் வடை பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்ன சின்ன வடைகளாக தட்டி போட்டு நல்லா செவக்க பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். வடையை வந்து மொத்தமாக தட்டாமல் நல்லா மெலிசாக தட்டி போடுங்க. அப்போ தான் வந்து வடை வந்து நல்லா வெந்து கிறிஸ்பாக இருக்கும். அதனால தான் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வடை ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் பொரித்து எடுத்துக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு வடை இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.